உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? என்னாச்சு? இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உங்களுக்கு எதுவும் ஆகலல? எதுவும் ஆகலல? எனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தள்ளன? என்னாச்சு? உங்களை கத்தில குத்த வந்தான். யாரு? எவன்? இதோ. ஏய். ஜனனி. இங்க தாங்க இருந்தா. சரி, சரி. சரி, ஓகே. நான் உங்களை எடுத்துட்டு வந்தேன். இங்க தான் இருந்தா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சரி போலாம். போலாம் வாங்க, யாரும் இல்ல. வா, போலாம். நீ வா, வா, போலாம். சிவா, அண்ணா என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா அத. ஏய் ஜனனி, என்னாச்சு? நீயாவது சொல்லு. இவர கத்தியால குத்த வந்தாங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? இப்பதான் கீழே கேக்ல விஷம் இருக்குன்னு பிரச்சனை பண்ண, இப்போ சிவாவை யாரோ குத்த வந்தாங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துற. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எவன் தான் அப்படி குத்த வந்தான்? மச்சான், முதல்ல உன் பொண்டாட்டிய நல்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டு. புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா, தேவையில்லாம இங்க வார்த்தை விடாதீங்க. எதுக்கு கோவப்படுறடா? உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். என் வீட்டுக்காரர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஜனனிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை, ஒரு நிமிஷம். நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா, சிவாவை கொலை பண்ண பார்த்தாரு, எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்தா. எனக்கு அன்னைக்கே சந்தேகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக்குல விஷம் கலந்துருக்குன்னு அடுத்த பிரச்சனை. அது முடிஞ்சு நிம்மதியா நிக்கிறதுக்குள்ள மாப்பிளைய கொல்ல பாக்குறாங்கன்னு பெரிய குண்ட தூக்கி போடுறா. யார் வீட்லயாவது இப்படி நடக்குமா? எல்லாத்தையும் விடுங்க. திடீர்னு நான் தான் மாப்பிளைய கொல்ல பாக்குறேன் அப்படின்னு ஏமலையே பழி போடுவா. ஐயோ மாப்பிள, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அத்த? ஓ, உங்க மருமக சொல்லிட்டானே என்ன பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவீங்களா? ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கும். இவ எங்க இருந்தோ வந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறா. இதெல்லாம் பாத்துக்க சும்மா இருக்க முடியாது அத்த. யாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நிலைமை. மாமாவோட கௌரவத்துக்கு அவரு பேசாம இருக்காரு. ஆனா என்னாலலாம் இருக்க முடியாது. அவர் சொல்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? ஜனனி பண்ணது தப்புதான். அத நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க கண்டதெல்லாம் பேசாதீங்க. ஜனனி, நீ வாமா, வா. இவங்க வேற. வாங்க போலாம். அம்மா, இவ வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எப்ப எது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்குமா? நீ கவலைப்படாதப்பா. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்க போகுது. ஜோசியரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரிம்மா. மாப்ள, அந்த தேங்காய் ரோட்ல ஒழுங்கா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதுக்கப்புறம் நான் வந்து அத ஒரு நிமிஷம். யாரு புது நம்பரா இருக்கு? அட்டெண்ட் பண்ணுங்க மாமா. ஹலோ சார், நான் நாராயணன் மலேசியால இருந்து பேசுறேன். மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியல. உங்க பையன் சிவா மலேசியாக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தான் சார் போன் போட்டீங்க. சார், ஞாபகம் இல்லையா? அடட, நீங்களா? ரொம்ப நாளாச்சுல்ல, அதான் மறந்து போயிட்டேன். என்ன விஷயமா போன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் சிவா நம்பருக்கு நிறைய தடவை போன் பண்ணேன் சார். ஆனா சுவிட்ச் ஆஃப் தான் வந்தது. என்னன்னு தெரியல. அதான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சார், நானும் என் ஒய்ஃபும் சென்னைக்கு வந்திருக்கோம். அப்படியே சிவாவையும் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லயே வந்து தங்கி இருந்துட்டு எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போலாம். இது பாருங்க, இது உங்க வீடு மாதிரி. நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், வந்துருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார், சிவா கிட்ட சொல்லிடுங்க
சொல்லிடுறேன் விசாலாச்சி, இத வரேங்க. என்னங்க? மலேசியால இருந்து ஏஜென்ட் நாராயணன் அவர் சம்சாரமா வீட்டுக்கு வராங்க. ஆ. சிவாட்ட சொல்லிரு, நான் ஊருக்கு போறது உனக்கு தெரியும்ல, நான் வர வரைக்கும் நல்லபடியா கவனிச்சுக்க. ஆ சரிங்க. மாப்பிள, மாமா நீங்களும் வரவங்களுக்கு என்ன ஏற்பாடு தேவையோ அதை பண்ணி கொடுங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்னது, மலேசியால இருந்து வராங்களா? ஐயோ, சிவாவுக்கு அங்க நடந்ததெல்லாம் மறந்து போச்சே. வரவங்களை எப்படி சமாளிக்கிறது? முதல்ல இந்த விஷயத்தை ஜனனி கிட்டயும் சிவா கிட்டயும் சொல்லணும். சிவா எங்கம்மா? சிவா, என்னம்மா, என்ன ஏன் இவ்வளவு பதட்டம்? என்ன ஆச்சு? பொறுமையா சொல்லுமா, என்ன விஷயம்? நான் சொல்றத முதல்ல கேளுடா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ, போச்சு. ஆமா, என்னம்மா இது புது பிரச்சனையா வந்திருக்கு. வர்றவங்க யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. எசக்கு பசங்க அவங்க ஏதாவது கேள்வி கேட்க போய் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னமா பண்றது? இந்த விஷயம் வீட்டுல தெரியாம இருந்தா நல்லதுன்னு நீதானமா சொன்ன. அதனாலதான் நம்ம இதை மறைச்சு வச்சோம். இப்ப பாருங்க, இதுல என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிடா சிவா, வரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். இரு. ஆமா, இப்படி பண்ணா என்னமா? எப்படிடா? அதாவது பேசாம என் மெமரி லாஸ் பிரச்சனையை வீட்டுல உடைச்சிடலாமே. வரவங்க முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு பதிலா இப்பயே சொல்லிட்டா பெட்டர் தானம்மா? டேய், அதெல்லாம் வேணாம்டா சிவா. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு ஜனனிய பிடிக்காது. இப்ப இத வேற சொன்னா அவ்வளவுதான். நீ சொல்றதும் சரிதான் அம்மா. என்னதாம்மா பண்றது? டேய் சிவா, அதான் ஜனனி இருக்கால, இவளை வச்சு சமாளிச்சிடலாம். என்ன ஜனனி, நான் சொல்றது சரிதானே? ஓகேவா? ஓகேதாம்மா. ஓகேம்மா. அம்மா, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. ஏய் ஜனனி, என்ன பிரச்சனை உனக்கு? தைரியமா இரு. தைரியமா இருக்கணும். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. எனக்கு பயமா இருக்குமா. என்ன பண்றது? ஒண்ணும் என்னடா உனக்கு பயம்? அதெல்லாம் ஜனனி பாத்துக்குவா. நீ தைரியமா இரு. என்ன காப்பாத்த போறாளோ? ஜனனி சமாளிச்சிருவல்ல? சார், நீங்க கொடுத்த டீட்டெயில வச்சு மலேசியாக்கார மாதிரி பக்காவா நடிச்சிட்ட சார். நீங்க பேசின பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய். பேசின பணத்தை அப்புறம் தரேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார். எங்க கிட்ட ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதை பக்காவா முடிச்சிருவோம். ஜனனி மலேசியாவுல ஒரு பெரிய திருடி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டா. ஜனனி கிட்ட கவனமா இருங்கன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அவ்வளவுதானே? நாங்க பாத்துக்கிறோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.